ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி பக்கம் அரைக்கீரையை வச்சு கொத்துக்கீரை அப்படின்னு ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவோம். எங்களுக்கு ஜென்ரலா அரைக்கீரை கிடைக்காது. எப்பவுமே ஸ்பினாச் அப்படிங்கிற இந்த பசலைக்கீரை தான் அதிகமா கிடைக்கும். நான் இந்த பசலைக்கீரையை வச்சு எப்படி கொத்துக்கீரை பண்ணலாங்கிறத வீடியோ தான் இன்னைக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஒவ்வொரு பாக்கெட் கீரையும் 1/4 கிலோ இருக்கும். நம்ம வந்து 1/2 கிலோ அளவு கீரை எடுத்திருக்கோம். இந்த 1/2 கிலோ கீரை அப்படிங்கிறது 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இந்த கீரையை கழுவுறதுக்கு நான் ஒரு வடிகட்டி யூஸ் பண்றேன். இந்த வடிகட்டி பேர் கொலாண்டர். அதே மாதிரி ஒரு பெரிய பேசின்ல போட்டு இந்த மாதிரி நம்ம அலசி அள்ளி கழுவணும் அப்படின்னா அதுல உள்ள மண் கல்லெல்லாம் நம்மளுக்கு போயிடும். முதல்ல நம்ம கீரையை ஒரு 3 தண்ணி நல்லா அலசி கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். கீரை இப்ப நல்லா சுத்தமாயிடுச்சு. இந்த கீரைக்கு சேர்க்கறதுக்கு நம்ம பாசி பருப்பு 1/4 கப் எடுத்துக்கிறோம். பருப்பை நல்லா அலசி கழுவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இனிமே நம்ம இதை வேக வைக்க போறோம். இந்த பாசி பருப்பை நம்ம குக்கர்லனாலும் வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா டைரக்டா ஸ்டவ்ல போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இதை மைக்ரோவேவ்ல வச்சு வேக வச்சுக்க போறேன். 3 நிமிஷத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு பாசி பருப்பு நல்லா மலர்ச்சியா வந்திருக்கும். அது குழைவா வேக வைக்க கூடாது. இந்த கீரை கூட்டு பண்றதுக்கு ஒரு பெல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிறோம். அது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் பூண்டு எடுத்துக்கிறோம். வெங்காயம் பூண்டு நம்ம தோல் உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இனிமே இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் நம்ம சின்னதா நறுக்கி வச்சுக்கிறோம். கீரையை நல்லா சின்ன சைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். இதை கொத்து கீரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு காரணம் வந்து இதை வந்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நேம் அதுக்கு. இந்த கீரை குவான்டிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா இது வந்து ஒரு கை அளவு எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீஸ்ங்கிறது நம்ம ஐஸ் ட்ரே இருக்குல்ல, அதுல வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்து நம்ம சாம்பார் அந்த மாதிரி போடுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் அதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய்க்கு பதிலா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் இந்த கூட்டு நல்ல வாசமா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயம் செவந்துடக்கூடாது. 2 நிமிஷத்துல வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இனிமே நம்ம அந்த பொடியை அரிஞ்சு வச்சிருந்தாலே அந்த கீரையை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கீரை எல்லாமே தண்ணி சத்து அதிகம் உள்ளது அப்படிங்கறதுனால நம்ம வெட்டும் போது பார்த்தோம்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பொரியல் பண்ணும் போது அது நல்லா கம்மியாயிடும். இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம நிறைய கீரை சேர்த்திருந்தோம் இல்லையா, அந்த வால்யூம் எப்படி குறைஞ்சு கொஞ்சமா போயிடுச்சுன்னு பாத்தீங்களா. கீரையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நடுவுல ஸ்பேஸ் உண்டு பண்ணிட்டு நம்ம பாதியா வேக வச்சு வச்சிருந்தோம்ல அந்த பருப்பு அதை நடுவுல சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுல, அது கூடவே இந்த பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வேகணுங்கிறக்காக இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். இனிமே ஒரு மூடி போட்டுட்டு தீயை நம்ம கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மீடியம் தீயில ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீரை நல்லா வெந்திருக்கும். ஆனா இதுல உள்ள தண்ணி நல்லா வத்தணும் அப்படிங்கறக்காக நம்ம மூடியை திறந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம இப்படி வத்த வச்சுக்கலாம். இது கூட நம்ம உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து இதுல 1/2 டீஸ்பூன் மட்டுமே உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரைக்கு வந்து நம்மளுக்கு உப்பு அதிகம் தேவைப்படாது, அதனாலதான். இது கூட சீரகம் 1/2 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கிறோம். இனிமே இந்த கீரை கூட்டை நல்லா சுருள கிளறி இறக்கி வச்சிடலாம். நம்மளோட ஈஸியான டேஸ்டியான பசலை கொத்துக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை கூட்டை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சாதத்துல பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே சமயம் நம்ம டிஃபன் பாக்ஸ்லயும் லஞ்சா வந்து இதை பிசைஞ்சு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு, புளிக்குழம்பு மாதிரியான குழம்புகளோடையும் இந்த சாதத்தோடையும் இந்த மாதிரி கீரை கூட்டு சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு போட்ட கொத்துக்கீரை எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.